இந்த திருப்பரங்குன்றம் அந்த மலை ஒட்டி என்ன நடக்குது சார்? ஏன் இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுது? ஒரு திருத்தலத்தை மையமாக வச்சுக்கிட்டு ஒரு பிரச்சனையை உண்டாக்குறது அப்படின்றது பாரதிய ஜனதாவும் ஆர்எஸ்எஸும் இல்லை ஆர்எஸ்எஸ்னுடைய துணை அமைப்புகளான விஸ்வ இந்து பரிஷத் இதெல்லாம் வந்துட்டு நடந்துட்டு இருக்குதுன்றது உங்களுக்கு தெரியும். எல்லா இடத்துலையுமே இப்போ பாபர் மசூதி அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதை எதுக்காக அவங்க வந்துட்டு அத்வானியும் வாஜ்பாயும் பிஜேபியும் கையில் எடுத்தாங்கன்றது தெரியும். நம்ம விளக்கி இருக்கிறோம். விஸ்வநாத் பிரதாப் சிங் இதில் பிற்படுத்தப்பட்டவருக்கு மத்திய அரசு வேலைவாய்ப்பில் 27 விழுக்காடு ஒதுக்கீடு கொடுத்தாரு. கல்வி வேலைவாய்ப்பில் ஒதுக்கீடு கொடுத்தாரு. அதை எதிர்த்து அதை நீ வாபஸ் வாங்கலாம் அப்படின்னோம்னா பாபர் மசூதி ராமர் கோயில் விவகாரத்தை நாங்கள் கையில் எடுப்போம்னு சொல்லிட்டு தான் ரத யாத்திரையை வந்துட்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி 1990 தொடங்கினார் அத்வானி. அது வழியேற ரத்த களரியாச்சு. பீகாரில் இருக்கக்கூடிய அப்போ முதலமைச்சராக அந்த லாலு பிரசாத் யாதவ் அவரை கைது பண்ணி உள்ளே போட்டோன்னு நின்றுச்சு. யூபி சிங் ஆட்சியை கவுத்தாங்க. எல்லாம் தெரியும் வரலாறு. அப்போ அவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னோம்னா இந்து மதவாத உணர்வை ஏற்படுத்திட்டோம் அப்படின்னோம்னா அதற்கு பிறகு அரசியலும் அதிகாரமும் தங்கள் கையில் வந்தாகணும். இந்த ஜனநாயகத்திற்குள்ள அவங்க ஓட்டக்கூடிய குறுக்கு சால்ன்றது தான்.